தமிழாக் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உங்ககிட்ட சூப்பரான சினிமா அப்டேட்ஸ் தான் குடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் பார்த்தோம்னா, ரீசென்ட்டா டூரிஸ்ட் ஃபேமிலி மூவி ரிலீஸ் ஆயிருந்தது. மக்களாலுமே அது வந்து ரொம்ப வரவேற்கப்பட்ட மூவி பேசப்பட்டு வருது. இதுக்கு நடுவுல வந்து இந்த மூவி வந்து ஓடிடிலயுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த மூவில வந்து ஒரு சாங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த மூவியுடைய சாங் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, மம்பட்டியான் மூவியுடைய சாங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ரீசென்ட்டா தியாகராஜன் சார் அவர்கள் வந்து ஒரு இது சொல்லியிருக்காங்க. என்னுடைய மூவியுடைய பாடல் யூஸ் பண்ணது வந்து பெர்மிஷன் வாங்காம தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க. ஆனா வந்து நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னு பார்த்தோம்னா, என் மூவியுடைய சாங்கால வந்து ஒரு மூவிக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு பெற்று, வெற்றி பெற்ற படமாவும் வந்து திகழ்கிறது இப்போ சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, நெறைய பேர் வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்காங்களாம், இந்த மாரி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, கேஸ் ஃபைல் பண்ணுங்க சொல்லிட்டு. நான் வந்து கேஸ்லாம் ஃபைல் பண்ண விரும்பவும் இல்ல. எனக்கு வந்து பணமும் தேவையில்ல சொல்லியிருக்கிறாரு நம்மளுடைய தியாகராஜன் சார் அவர்கள். இன்னொரு பக்கம் அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, நான் தான் நியாயப்படி அவங்களுக்கு பணம் குடுக்கணும். ஏன்னு பார்த்தோம்னா, அந்த அளவுக்கு டைரக்டர் வந்து நல்லா அற்புதமான ஒரு படத்த எடுத்து குடுத்துருக்காங்க. மக்கள் எல்லாருமே விரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த படம் வந்து இருக்குது. பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் பார்த்துட்டுமே அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு நல்ல படம் இது சொல்லிட்டு நம்மளுடைய தியாகராஜன் சார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்டேட் பார்த்தோம்னா, நம்மளுடைய டக் லைஃப் மூவில மணிரத்னம் சார் கூட வந்து நம்மளுடைய குஷ்பு மேமுடைய டாட்டர் ஒர்க் பண்ணது வந்து நெறைய பேருக்கு வந்து ஆச்சரியப்படுற விஷயமா இன்னைக்கு வந்து பேசப்பட்டு வருது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, அவங்க வந்து உண்மையாவே ஒர்க் பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய மணிரத்னம் சார் கூட. உதவி இயக்குனரா வந்து இந்த மூவில. ஆனா வந்து ஒரு சில குறிப்பிட்ட நாட்களுக்காக தான் அவங்க வொர்க் பண்ணியிருந்தாங்க. ஏன்னு பார்த்தோம்னா, அவங்க கால்ல வந்து ஆங்கிள் ஃப்ராக்சர் ஆனதுனால, அவங்க வந்து தற்காலிகமாக அந்த மூவி விட்டு வெளில வர வேண்டிய சூழ்நிலையுமே ஏற்பட்டிருந்தது. குஷ்பு மேம் வந்து இந்த மூவி பார்த்துட்டு லாஸ்ட்ல வந்து நம்மளுடைய மணிரத்னம் சார் அவர்கள் வந்து உதவி இயக்குனர்கள்ல பார்த்தோம்னா, அவங்களுடைய டாட்டரான அனந்திதா சுந்தர் அவங்களுடைய நேமையுமே மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னதான் இருந்தாலுமே சரி, ஒரு சில டேஸ் தான் வந்து வொர்க் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் மணிரத்னம் சார் அவர்கள் வந்து ஞாபகம் வச்சுட்டு வந்து பேரையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது வந்து ஆஸ் அ பேரண்டா நான் வந்து ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். அது இல்லாம என் டாட்டரான அனந்திதா சுந்தர் அவர்கள் வந்து நம்மளுடைய மணிரத்னம் சார் கூட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாவும் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து இதெல்லாம் மறக்கவே முடியாத அளவுக்கு வந்து இருக்குது சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல அவங்க வந்து பேர் மென்ஷன் பண்ணத ஃபோட்டோ எடுத்து வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நியூஸ் பார்த்தோம்னா, நம்மளுடைய லோகேஷ் கனகராஜ் சாருடைய இயக்கத்துல அமீர் கானா சொல்லிட்டு நெறையா சமூக வலைதளங்கள்ல வந்து பரவி வந்துட்டு இந்த விஷயம். உண்மையாவே நம்மளுடைய லோகேஷ் கனகராஜ் சாருடைய இயக்கத்துல அமீர் கான் வந்து ஆக்ட் பண்ண போறதா வந்து அவரே சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தோம்னா, அமீர் கான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு 2026ல தான் வந்து இந்த மூவியோட வொர்க் ஸ்டார்ட் ஆகும். 2027ல தான் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்னே வர சொல்லியிருக்காரு. இந்த மூவி வந்து ஒரு அதிரடியான மூவியாவும் இருக்கும்னு சொல்றாரு. அந்த மூவில நம்மளுடைய அமீர் கான் அவர்கள் வந்து ஹீரோவா ஆக்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, அமீர் கான் அவர்கள் வந்து பிகே மூவில 2014ல ஆக்ட் பண்ணியிருப்பாரு. பிகே 2 வருதா? வதந்திலாம் நெறைய வந்து பரவி வந்துட்டு இருந்தது. ஆனா அதுக்குமே அவர் சொல்லிட்டாரு, பிகே 2 வந்து அதெல்லாம் வராது இப்போ. அது எல்லாமே வதந்தி. எனக்கு வந்து 25 இயர்ஸா ஒரே ஒரு ஆசை தான் இருக்கு. என்ன ஆசைன்னு பார்த்தோம்னா, மகாபாரத மூவி வந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த மூவி எடுத்ததுன்னா, நான் வேற எந்த மூவியுமே எடுக்கிற அளவுக்கு இருப்பேனா எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு வந்து அந்த படத்த வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்குன்னு வேற அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு நடுவுல பார்த்தோம்னா, லோகேஷ் கனகராஜ் சார் கூட வந்து அவர் வந்து வொர்க் பண்ண போறதா வந்து நியூஸ்லாம் வந்து நெறைய வந்துட்டு இருந்தது. அது உண்மையிலேயே நான் பண்ண போறேன்னு வேற அவர் சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில. இது எல்லாத்தையுமே தாண்டி நம்மளோட லோகேஷ் கனகராஜ் சார் அவர்கள் வந்து இப்போ கூலி மூவியோடைய வொர்க்ல இருக்காரு. இந்த வொர்க் முடிஞ்ச உடனே கைதி 2 ஓடைய மூவி வொர்க்லாம் ஸ்டார்ட் ஆகும். அந்த வொர்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அமீர் கான் சாரோடைய மூவிக்கு வந்து வொர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அமீர் கான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ரசிகர்களுக்கிடையே பார்த்தோம்னா, ஒரு ஹாப்பியான நியூஸா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்டேட் பார்த்தோம்னா, ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன டக் லைஃப் மூவில வந்து ஒரு பெரிய பாடல் இடம்பெற்றிருக்கும்னாங்க. ஆனா அது இடம்பெறல. மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, "என்னடா எங்க எல்லாரையுமே இப்படி ஏமாத்திட்டீங்களே நீங்க" சொல்லிட்டு வராங்க ஒரு பக்கம். இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நெறைய பேர் போயிருந்தாங்க பார்க்கறதுக்கு. ஆனா பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, "இந்த முத்தமலை பாட்டு வந்து ஏன் வந்து இந்த மூவில பிளேஸ் பண்ணல? எங்க போச்சு இந்த பாட்டு?" சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, சிங்கர் தீ பாடுனது அவங்க எல்லாருக்குமே புடிச்சிருந்தது. இன்னொரு பக்கம் நம்மளுடைய சின்மயி மேம் பாடுன வெர்ஷன் வந்து உண்மையிலே அதுவுமே புடிச்சிருந்தது. அதுக்கு ஒரு பெரிய விமர்சனம்லாம் வேற நீங்க ஆக்குனீங்கல்ல. இப்போ ஏன் வந்து இந்த பாட்ட எடுத்துட்டீங்கன்னு வேற கேட்டிருக்காங்க. இதுல வேற சின்மயி மேம் அவர்கள் வந்து சிங்கர் தி மேம் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பதாகவும் வந்துலாம் சொல்லியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய விமர்சனம் பண்ணீங்க. ஆனா ஏன் இந்த படத்துல இந்த பாட்ட வைக்கல? எதுக்காக எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, மக்கள் எல்லாருமே ஏமாந்து போயிருக்காங்கன்னே வேற சொல்லலாம். ஏன்னு பார்த்தோம்னா, ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த பாட்டுக்காக தான் நான் வந்து வந்தேனே, இந்த படம் பார்க்கறதுக்காக. ஆனா இந்த பாட்டையே தூக்கிட்டாங்களே!
ஏன் 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 சொல்லிட்டு தான் இப்ப கேள்வி கேட்டுட்டு வராங்க மக்கள்லாம். இதுக்கு என்ன பதில் இருக்கும் யாருக்கும் தெரியல. அவங்க என்ன பதில் குடுப்பாங்கன்னு நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன அப்டேட் பார்த்தோம்னா, நம்மளுடைய மணிரத்னம் சாருடைய இயக்கத்துல ரிலீஸ் ஆன டக் லைஃப் மூவியோட ஒரு விமர்சனம் பத்தி தான் பேச போறேன். இந்த மூவி நேத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய ரிவ்யூலாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த மூவில வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து கண்டிப்பா தேவையான்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து படத்துல வந்து அதிகமா அடிச்சுக்கிறாங்க தான் தவிர, அந்த அளவுக்கு வந்து டயலாக்ஸுமே இல்ல. அது இல்லாம நம்மளுடைய கமல் சாருமே சரி, அபிராமி மேமுடைய ரோல்ஸுமே வந்து அதெல்லாம் வந்து லைக் அவங்களுடைய ரொமான்டிக் சீன்ஸ் இருக்கட்டும், அதெல்லாம் வந்து தேவையா இந்த படத்துக்கு கண்டிப்பாலாம் வேற கேள்வி எழுப்பியிருக்காங்க. இன்னொரு பக்கம் த்ரிஷா மேம் வந்து இந்த படத்துல ஆக்ட் பண்ணதில்ல. சும்மா இருந்தவங்க மேல எதுக்குடா குண்டெல்லாம் தூக்கி போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்வி எழுப்புறாங்க. அசோக் செல்வன் அவர்களுமே இந்த மூவில வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுமே வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய ரோலுமே ரீச் ஆகல போல சொல்லிட்டுமே சொல்றாங்க. உண்மையாவே மணிரத்னம் சார் அவர்கள் வந்து இந்த படத்த வந்து பெரிய படமா எடுக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட்டா நம்மளுடைய சிம்பு சாருமே சரி, கமல் சாரையுமே வந்து அதிகமான ஒரு கதாபாத்திரம்ல வைக்கணும்னு சொல்லிட்டு, மீதி எல்லாருடைய கதாபாத்திரத்தையுமே கம்மி பண்ணிட்டாரான்னு சொல்லிட்டுமே கேள்வி எழுப்பிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம மக்கள் வந்து பாதி பேர் வந்து மூவில தூங்கிட்டதாகவும் சொல்றாங்க. ஒரு சில பேர் வந்து பாதியிலேயே செகண்ட் ஹாஃப்லயே எந்திச்சு போயிட்டதாகவும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இந்த மூவி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூ என்னன்னு கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன அப்டேட் பார்த்தோம்னா 2024ல மஞ்சுமல் பாய்ஸ் ரிலீஸ் ஆனது எல்லாருக்குமே தெரியும். மக்கள் கிட்ட வந்து இந்த மூவி வந்து நல்ல வரவேற்பு பெற்று வந்தது. அது எல்லாத்தையுமே தாண்டி இந்த மூவி வந்து 200 crores மேல கலெக்ட் பண்ணியிருந்தது. இந்த மூவில வந்து கண்மணி அன்போடு சாங்குமே வந்து இடம் பெற்றிருந்தது. இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த மூவிக்கு வந்து சிராஜ் சொல்லிட்டு ஒருத்தர் அன்னூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் கேரளால. அவர் வந்து 7 crores வந்து தயாரிப்பாளர்களுக்கு வந்து குடுத்திருந்தாரு சொல்லியிருக்காங்க. ஆனா, இந்த தயாரிப்பாளர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மூவி வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்று 200 crores மேல வசூல் செஞ்ச நிலையிலயுமே, ஆனா இவங்களுக்கு வந்து திருப்பியும் அந்த பணத்த வந்து செலுத்தவும் இல்ல. அது இல்லாம இவங்க வந்து பணம் வந்து வந்த உடனே எப்படி சொல்லலாம், இந்த 200 crores வந்ததுல, இதுலயும் வந்து ஒரு சில பெர்சன்ட் மட்டும் நாங்க எடுத்துட்டு மீதி உங்களுக்கு குடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க தயாரிப்பாளர்கள். அதுவுமே குடுக்கல. அதனால வந்து அன்னூர் மாவட்டத்த சேர்ந்த இந்த சிராஷ் என்பவர் வந்து ஒரு கேஸ் குடுத்திருக்காங்க. இது வந்து கோர்ட்டுக்கு வந்தப்போ தயாரிப்பாளர்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இந்த சிராஷ் என்பவர் மேல வந்து ஒரு கேஸ் குடுத்திருக்காங்க. அதாவது ஒரு மனு குடுத்திருக்காங்க. என்ன மனுன்னு பார்த்தோம்னா, இவர் வந்து இவங்களுக்கு வந்து உரிய நேரத்துல வந்து பணம் குடுக்கல அந்த 7 crores. நாங்க படம் பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது எங்களுக்கு அப்பவும் வந்து சொல்லியிருக்காங்க. இதனால என் மேல குடுத்திருந்த இந்த மனுவ வந்து நீங்க வந்து தள்ளுபடி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த தயாரிப்பாளர்கள் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மளுடைய நீதிபதி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இந்த தயாரிப்பாளர்கள் குடுத்த மனுவ வந்து தள்ளுபடி செஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து 14 டேஸ்க்குள்ள வந்து என்ன நடந்தது, ஏது நடந்தது கண்டுபிடிக்க சொல்லியுமே சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்களுடைய வங்கி அக்கவுண்ட் எல்லாத்தையுமே வந்து முடக்கியுமே இப்ப வச்சிருக்கிறாங்க. இத பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய இந்த மூவில சுபாஷ் என்ற கேரக்டர் வந்து குகைக்குள்ள மாட்டி எப்படி சிக்கிட்டு இருப்பாங்களோ, அந்த மாரி நம்மளுடைய தயாரிப்பாளர்கள் வந்து இப்ப இந்த பண மோசடி வழக்குல சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாங்க மக்களே. நாளைக்கு வேற நியூஸோட உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.